இப்பொழுது ரப்பர் உற்பத்தியாளர் சங்க செயல்பாடுகள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அண்டூர் PS பிரதீப்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரப்பர் சாகுபடி உற்பத்தியாளர்கள் சங்கம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், அவங்க வாழ்க்கையில ஒரு விழிப்பு வளமை ஏற்படுத்துற மாதிரி நீங்க ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன காரணம்? இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முக்கியமான விவசாயம் ரப்பர் தான். அதனால ரப்பர் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுமே பண்ணி கொடுக்கறது தான் எனக்கு முக்கியமான. ரப்பரை பொறுத்தளவுல எந்த தையனாலும் தேர்வு செய்யலாமா, அல்லது இப்ப நிறைய ரகங்கள் வந்துடுச்சு சார், நாங்க அதை தான் ஆர்வத்தோடு செய்யறோங்கிறீங்களா? இல்ல, ரப்பரை பொறுத்தளவுல கண்டு தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியமான கட்டம் ஒரு விவசாயியை பொறுத்தளவுல. அதுலயும் ரப்பர் வாரி என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்லுவது RRI 105 சொல்லி ரகம் தான் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ரகத்தை பொறுத்தளவுல அதிக பாலும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுதலா இருக்கு. அதனாலதான் அந்த ரகம் வைக்க வேண்டிதான் ரப்பர் வாரியம் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண பாரம்பரியமா அவங்க அந்த காலத்துல இருந்தே என்ன ரப்பர்ல தான் ஈடுபாடு காட்டினாங்க அப்படின்னு எந்த ரகத்தை குறிப்பிடுறீங்க? முன்னாடியில இருந்தே நம்ம பகுதியில RRI 105, 600, PB 2856, ஜாவா, இதே மாதிரி நிறைய இனங்கள் இருந்தது. அதெல்லாம் என்னன்னா உற்பத்தி குறைவா வருது இப்போ. அது மட்டும் இல்ல, நோய் நிறைய வரதுனால நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 105 தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த 105 அப்படிங்கிற ரகத்தை உங்கள்கிட்ட பிரபலப்படுத்தணும்னாலும் கூட அனுபவபூர்வமா ஏதாவது பயிற்சி ரீதியா வெளியிடங்கள்ல போய் ஏற்கனவே பயிரிட்டவங்களுடைய தோட்டத்தை பார்த்த அனுபவத்தின் பிரகாரம் ஈடுபாடா? அப்படி கண்டிப்பா நீங்க கேட்ட நல்ல கேள்வி. நாங்க என்னன்னா எங்களை பொறுத்தளவுல விவசாயி அடுத்த ஒரு விவசாயி என்ன பண்றாங்கன்னு பார்த்து தான் நாங்களும் செய்வோம். அதே மாதிரி எங்களுக்கு ரப்பர் வாரியத்தில இருந்தும் நல்ல மாதிரி பயிற்சி தராங்க. அவங்க கோட்டயத்துல கூட்டிட்டு போய் 105 எப்படி பால் இருக்குது, அதிக ரகம் பால் கிடைக்குது, மட்டும் இல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லி காட்டி தந்திருக்காங்க. திருப்பி நல்ல விவசாயிகளுக்கு இடத்த கூட்டிட்டு போய் காட்டி எங்களுக்கு அதையும் காட்டி தராங்க. அப்படிதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரப்பர் அப்படிங்கறது நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஒரு முக்கியமான பயிர் அப்படிங்கிற ரீதியில உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசு சார்பு நிறுவனங்கள் என்னென்ன? கண்டிப்பா இந்த பகுதியை பொறுத்த அளவுல என்னன்னா நாங்க இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருக்கோம். அதனால இங்க என்னன்னா ரப்பர் நல்ல மாதிரி வருது. இது ரப்பர்ல மட்டும் இல்ல, இதுல என்ன கிடைக்குதுன்னா DRCன்னு சொல்லுவோம், ட்ரை ரப்பர் கண்டென்ட். இந்த பகுதியில் உள்ள ரப்பர்ல தான் அதிகமாக இருக்கு. 35-40 வரை இங்க கிடைக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க ரப்பர் தான் முக்கியமான பயிராக நாங்க போட்டு வரோம். இதுக்கு ரப்பர் வாரியம் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ரப்பர் வாரியம் தான் முக்கியமான உதவிகள் பண்ணாங்க. பின்ன கூட்டுப்பண்ணை திட்டத்தில இருந்தும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. அருமையா சொல்றீங்க. கூட்டுப்பண்ணைய திட்டம் அப்படின்னு அமைதியா சொன்னாலும் கூட அது ஒரு ஆர்வப்படுத்தக்கூடிய அளவுல விவசாயிகளுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தையாச்ச. கூட்டுப்பண்ணை திட்டத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க கேட்டு நல்ல கேள்வி. ஏன்னா ரப்பரை பொறுத்தளவுல இந்த ஓகிக்கு பிறகு நாங்க என்ன பண்றோம், முன்னாடி எங்கள்கிட்ட இந்த குழுவா நாங்க வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அரசாங்கத்தில இருந்து தான் அவங்க சப்போர்ட் பண்ணி விவசாயிகள் ஆவலர் குழு, விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு, அதை என்ன பண்ணிட்டோம்னா இப்ப கம்பெனிக்கே கொண்டு வந்துட்டோம். அருமையா சொல்றீங்களா சார்? இப்ப கூட 2024-25 மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில கூட என்ன மாதிரி கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, எண்ணெய் வித்து பயிர்களை பொறுத்தளவிலும் கூட விவசாயிகள்கிட்ட அந்த சூரியகாந்தி, கடலை எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்கப்படுத்தி எண்ணெய் உருவாக்கி மதிப்பு கூட்டல் வழி அவங்கள மதிப்பா வாழ வைக்கணும், அதுக்கு நேரடி பண பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு உதவி செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? அந்த தகவல்லாம் சாருக்கு தெரியுமா? அப்படி ஆமா, கண்டிப்பா தெரியுது. மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல திட்டங்கள், விவசாயிகளுக்கு ரொம்ப திட்டங்கள், எங்களுக்கு பிரயோஜனமாக திட்டங்கள் தான் இருக்குது. நாங்க பண்ண வேண்டிய என்னன்னா அந்த விவசாயிகள் எல்லாமா சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாச்சுன்னா எங்களுக்கு நல்ல ஒற்றுமையா கிடைக்குது. சரிங்க சார், இப்ப ரப்பர் உற்பத்தியாளர் சங்கத்துல நீங்க தலைவரா இருக்கீங்க. ஆனா அந்த தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு பகுதியா இருந்தாலும் கூட அவங்கள ஒற்றுமைப்படுத்தல ஆரம்பத்துல என்ன மாதிரி சிரமப்பட்டீங்க? ஒற்றுமையானதுக்கு பிறகு நீங்க கண்டுட்டு வரக்கூடிய ரப்பர் சாகுபடி ரீதியான வளம் என்ன? நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த ரப்பர் விவசாயத்தில தான் ஈடுபட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இந்த ரப்பரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு தெரியும். அதனால என்னன்னா ரப்பர் விவசாயிகள் என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க ஈடுகட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டேன். அதனால அவங்களுக்கு ஒரு ஈடுகட்டாக வேண்டித்தான் நான் இந்த உற்பத்தியாளர் சங்கமே ஆரம்பிச்சோம். நான் அண்டூர் பகுதியில் இருக்கனால இங்கே உள்ள ரப்பர் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கேன். திருப்பி இப்ப என்னன்னா கம்பெனி, அதாவது விவசாயிகள் ஆவலர் குழு, விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு, அடுத்ததாக ஒரு கம்பெனி கொண்டு வந்துட்டோம். எங்கிட்ட கிட்டத்தட்ட 1000 விவசாயிகள் இருக்காங்க. 1000 விவசாயிகள் எப்படிப்பட்ட விவசாயம்னா சிறு குறு விவசாயிகள். அவங்கள்ட்ட 25 சென்ட்ல இருந்து 5 ஏக்கருக்கு உள்ள விவசாயிகளை அவ்வளவு வரையும் நாங்க இணைத்து கூட்டிட்டு போறோம். இவங்களுக்கு என்னன்னா முக்கியமா அவங்களுக்கு தேவை என்னன்னா நாற்றங்கால், அதாவது ரப்பரை பொறுத்த அளவுல தரமான நாற்றங்கால் கிடைச்சாதான் அவங்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரியான அந்த ரகம் இல்லையா, ரகம் ரப்பர் இதுல பொறுத்த அளவுல நாற்றங்கால் தரமான நாற்றங்கால் கிடைக்கணும். ஏன்னா அவங்கள ஒரு ரப்பர் பால் வெட்டுக்கு தொடங்குறதுக்கு 7 வருஷம் காலம் ஆகுது. அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த விவசாயியை பொறுத்த அளவுல இது எந்த ரகம் நல்ல ரகமானுள்ளதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா ரப்பர் வாரியத்தில இருந்து கேட்டு அதுல உள்ள ஆராய்ச்சியாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சந்திச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரகம் நல்லா இருக்கு 105 கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு லாபத்தை விட முக்கியம் என்ன
என்னன்னா விவசாயிக்கு பயன் கிடைக்கணும்னு நோக்கத்துல தான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். திருப்பி என்னன்னா நல்ல நாற்றங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஷீட் எடுக்க டைம்லயும் பால் எடுக்க டைம்லயும் அவங்களுக்கு தரமான பால் எடுத்து அதை வந்து தரமான ஷீட் உற்பத்தி பண்ணும். தரமான ஷீட் உற்பத்தி பண்ணாதான் அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ சார் சொல்லுக பிரகாரம் இலவசமாட்டே அவங்க ரப்பர் பால் எடுத்தாலும் கூட அதை உறைய வைத்து ரப்பர் சீட் ஆக்கக்கூடிய அளவுக்கு இலவசமாட்டே இயந்திரங்களும் இருக்கும் போல இல்ல தெரியே. கண்டிப்பா எங்க கம்பெனிக்கு உள்ள பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில இருந்து அவங்க இலவசமா ஷீட் அடிக்கக்குள்ள ஒரு இயந்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த ஷீட் அடிக்க மிஷின், ரோலர், ஸ்மோக்கர்ஸ், இந்த இதே மாதிரிப்பட்ட வசதிகள் எல்லாமே அரசாங்கத்தில இருந்தே செய்து தராங்க. இது வந்து ரொம்ப எங்களுக்கு விவசாயியை பொறுத்த அளவுல பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இருக்குது. ஸ்மோக் ஹவுஸ்னா என்ன சார்? ஸ்மோக் ஹவுஸ்னா அந்த ஷீட்டை பொறுத்த அளவுல வெயில்ல போட்டு காய வைக்க கூடாது. கொஞ்சம் தணல்ல போட்டு ஷீட்டை காய வச்சுக்கிட்டு அதை எடுத்து அந்த புகையில போட்டு தான் அந்த ஷீட்டை உணக்கணும். இல்லாம இருந்த என்ன ஆகி போனா அந்த ஷீட்ல வந்து பூப்பல் எல்லாம் வந்து அந்த ஷீட் அப்படியே அவிஞ்சு போயிடும், தரங்கட்டு போயிடும். அதனால தரமான ஷீட் உற்பத்தி பண்ணணும்னா போப்பரையில உள்ள போட்டு தான் இந்த தரமான ஷீட் உற்பத்தி பண்ண முடியும். சரி, இப்ப நீங்க வேற சொல்றீங்க நாங்க கம்பெனி ஆக்கிட்டோம், எங்களுக்கு மத்திய மாநில அரசனுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது கைமேல் பலனா கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு தனிப்பட்ட விவசாயி இந்த உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்ததுனால அந்த பால் எடுத்ததுக்கு பிறகு அவர் சீட்டாக்கி விற்பனை செய்யறதுல அவருக்கு என்ன ஒரு லாபகரமான நிலையை இந்த சங்கம் கொடுத்திருக்குங்கிறீங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அந்த விவசாயியை பொறுத்த அளவில் கம்பெனிக்கு வர டைம்ல வந்து எடை வந்து துல்லியமான எடை போட்டு கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ, ஷீட்டுக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலையை நாங்க கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப வந்து புதுசா எங்க கம்பெனிக்குள்ள ஈனாம் கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அதுல என்னன்னா அவங்க ஷீட்டை வந்து அது கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துட்டா போயிடும். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ளே அவங்களே அந்த ஷீட்டை வந்து ஈனாம் போட்டு அதுல 6 கூடுதல் வைக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. மட்டும் இல்ல அந்த பணத்தையும் வந்து ஒரு எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாம அவங்க அக்கௌண்ட்டுக்கு வங்கி கணக்கிலே போட்டு கொடுக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் மத்திய அரசை பாராட்ட வேண்டிய ஒரு இது நல்ல திட்டம். ஏன்னா இதுக்கு இடையில வந்து இடத்தரவர்களை குறைச்சிட்டாங்க. நேரடியாக விற்பனையாளர்களும் வாடிக்கையாளரையும் நேரடியாக சந்திக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்ல எங்களுக்கு அதிக விலை கிடைக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு அவங்க மத்திய அரசு பண்ணி தந்திருக்காங்க. சரிங்க சார், அவங்க கம்பெனிக்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கறத வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஈனாம் அப்படின்னு வரும்போது அந்த வாங்கக்கூடியவர் யாருங்கிறது இவருக்கே தெரியாது இல்லையா? கண்டிப்பா இவருக்கு தெரியாது. நாங்க இதை வந்து இதுல போட்டு விடுவோம். அதுல வந்து எந்த விவசாயிக்கு வேணுமான தேவை யாருக்கு இருக்கு. காஷ்மீர்ல ஒருத்தருக்கு தேவைனாலும் கூட அவர் ஈனாம் வழியா விலை நிர்ணயம் செய்து முடிச்சுக்கிடுவாரு. கண்டிப்பா அவர் உடனே விலையை நிர்ணயிச்சு காஷ்மீர்ல இருந்தாலும் சரி, பாம்பேல இருந்தாலும் சரி, மட்ராஸ்ல இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த விலையை போட்டு தரமான ஷீட் எடுத்துட்டு போறாங்க. அதோட முக்கியமா என்னன்னா எங்களுக்கு பணத்தையும் வந்து அவங்க எங்க வங்கி கணக்குல போட்டு தராங்க. எங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அரசினுடைய அனுசரணை இருக்குது ஒரு காரணம்னு சொல்லாமா? கண்டிப்பா அரசாங்கத்தின் வழிமுறையில் இருக்கனால தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. உத்தேசமா இந்த பகுதியை பொறுத்தளவுல அண்டூர் அதை சுத்தி உள்ள கிராமங்களை பொறுத்தளவுல இந்த சங்கம் உருவானதுக்கு பிறகு நிறைய புது தைகள் வச்சு ரப்பர் சாகுபடி கூடி இருக்குங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பா இந்த பகுதியில வந்து நாங்க வந்து கண்டிப்பா ரப்பர் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ரப்பர் வந்து ஆதாயம் கூடுதல் கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிலோக்கு வந்து 230 ரூபான்னு சொல்லி எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதுல வந்து உண்மையிலே ரப்பர் விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்கனாலதான் நாங்க கொஞ்சம் பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லாம இருந்தாலும் இந்த சீசன்ல வந்து நல்ல பால் கிடைக்கும். இப்ப சீட்டாக்குறதுக்கு முன்னுக்கு அந்த பாலை கொண்டு வந்து இயந்திர ரீதியாட்டு அவங்க எந்த செயல்பாட்டுக்கு வந்தாலும் சங்கத்துல இருக்கனால எல்லாமே அரசே இலவசமா செய்து கொடுக்குதா? அப்படி இல்லாம இருந்தா அவங்களுக்கு என்ன செலவாயிருக்கும்? இல்லாம இருந்தா என்னன்னா அந்த ஒரு ஷீட் அடிக்க போடுவோம்னா 2 ரூபா ஷீட் அடிக்க வேண்டிய ஒரு ஷீட்டுக்கு 2 ரூபா வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. விவசாய உத்தேசமா எவ்வளவு? நாங்க எங்க கம்பெனிக்கு வரதெல்லாம் சிறு குறு விவசாயிகள். அவங்களுக்கு ஒரு 10 ஷீட் வாங்க வேண்டிய ஒரு மிஷின் வைக்கணும்னாலே இன்னைக்கு கிட்டத்தட்ட 70,000-80,000 ரூபாய் அவங்க கையில இருந்து கொடுக்கும். உத்தேசமா உங்க பகுதியை பொறுத்தளவுல சங்கத்துல நீங்க வேற சொல்றீங்க கம்பெனி ஆக்கிட்டோம் 1000க்கு மேல் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படிங்கும் போது எத்தனை இயந்திரங்கள் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்க கம்பெனிக்குள்ளே 6 எந்திரங்கள் வச்சிருக்கோம். தாராளமா போதும். அதுல வந்து விவசாயிகள் அதுல என்னன்னா கையோட்டு கறக்காண்டாம், கரண்டினாலே அடிச்சு வரதுனால எங்க விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்ப பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில கூட 25 நாள் 30 நாள் 40 நாள் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாராயிருப்பீங்க போல இல்ல தெரியும். கண்டிப்பா எனக்கு வந்து அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரப்பர் வாரியத்திலேருந்து நான் பயிற்சி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த ரப்பர் வாரியமா நானும் சேர்ந்து இருக்கோம். எனக்கு அதுல இருந்து உள்ள பயிற்சி எடுத்தாங்க. பயிற்சின்னு கேட்டீங்கன்னா டேப்பிங் பண்ணுறது எப்படி, அந்த பால் சுத்தமான பால் எடுத்து அதை வந்து தரமான ஷீட் உற்பத்தி பண்ணணும். இதுதான் முக்கியமான இது. அதே மாதிரி நோய்கள் வராம
வராம பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து பயிற்சி தராங்க. இன்னைக்கு என்ன வந்து நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைப்படி எனக்கு வந்து 30 நாளத்தை பயிற்சியாளராக என்ன போட்டிருந்தாங்க. நீங்க பயிற்சி எடுத்த நிலை போக கைதேர்ந்த பயிற்றுனரா மாறி இருக்கீங்க. கண்டிப்பா என்னை வந்து பயிற்றுனரா போட்டு 30 நாளத்தை பயிற்சி நான் கொடுத்திருக்கேன். ஒரு ரப்பர் கிளாஸுக்கு வேண்டி கொடுத்திருக்கேன். திருப்பி மலைவாழ் மக்களுக்கு அங்க போய் தச்சமலை, மோதிரமலை இதே மாதிரிப்பட்ட பகுதிகளில் போய் மக்களுக்கு வேண்டி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். பயிற்சி கொடுத்து அவங்களை என்னன்னா நல்ல தரமான ஷீட் உற்பத்தி பண்ணதுக்கும் தரமான பால் எடுக்குது எப்படின்னு அது இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் எடுக்கிறதுக்கு ஆளு வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால நாங்க மகளிர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்க இன்னைக்கு திறமையான பயிற்சியாளர்களா மாறி இன்னைக்கு சொந்தமா அவங்க பயிற்சி எடுத்து வராங்க. ஆண்களுக்கு நிகரா பெண் தொழிலாளர்களும் கைதேர்ந்தவங்களா மாறுறதுக்கு உங்க சங்கம் ஒரு காரணங்கிறீங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க சங்கத்திலே நிறைய மக்கள் வந்து என்னன்னா பால் எடுக்கிறதுக்கு படிச்சுட்டாங்க. திருப்பி நல்ல மாதிரி ஷீட் உற்பத்தி பண்ண படிக்காங்க. இது மட்டும் இல்ல, அவங்க ரப்பரை பொறுத்த அளவில் என்ன வேலை செய்யறதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழை நேரம் இருக்கு. மழை நேரத்துல வந்து பால் எடுக்க சிரமமா இருக்கும். நாங்க அதனால என்ன பண்ணிருக்கோம்னா மழை கோட்டு மாதிரி ஒண்ணு போடுவதற்கு வேண்டி பயிற்சி கொடுத்துருக்கோம். இதனால இவங்க போய் மழை கோட்டு போட்டு கொடுத்து அப்ப அந்த மழை நேரங்கள்லயும் பால் எடுக்க ஒரு வசதியா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த பாலுக்குள்ள தண்ணி விழுந்து பால் மோசமாகக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், இந்த இடத்துல கூட ஒரு கருத்தை தெளிவுபடுத்துக்கலாம். இப்ப உங்க பகுதியை பொறுத்த அளவுல தரமான பால் கிடைக்குது அப்படிங்கிறீங்க. தேவையில்லாம தோவாளை, அகஸ்தீஸ்வரம் வட்டாரங்கள்ல ஒரு சில பகுதிகளில் நெல் சாகுபடியாளர்கள் பக்கங்கள்லயும் கூட ரப்பர்ல ஒரு முயற்சி எடுத்தா என்னன்னு ஈடுபாடு காட்டுறாங்களே, அது ஒரு நல்ல செய்கைங்கிறீங்களா அல்லது மண்வாகு அப்படிங்கிறது ரப்பருக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிறீங்களா? ஏன்னா என்னை பொறுத்தளவில் எனக்கு என்ன தோணுன்னா அந்தந்த பகுதியில மண்ணுக்கு எந்த ஏற்று இருக்கோ அது பண்ணுதான் இல்ல. தோவாள பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து காத்து இருக்கு. அங்க பூ களி மண்ணா இருக்கும். களிமண்ணா இருக்க இடத்துல போய் ரப்பரை வைக்கிறதை விட அங்க வந்து இந்த பூவெல்லாம் அதிகமா விளைச்சல் இருக்கு. வயலு நல்ல மாதிரி வருது. ஏன்னா சாப்பிடுறதுக்கும் அரிசி வேணும். அதுக்கும் அந்த பகுதியில் அந்த இது எந்த இடம் எந்த எதுக்கு சூட்டபிளா இருக்கோ அது பண்ணதான் விவசாயிக்கு அதிக லாபம் கிடைக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஆரம்பத்துல பேசும்போது கூட சொன்னீங்க, இப்போ சமீப நாட்களா ரப்பர்லயும் கூட நோய் தாக்குதல்கள்லாம் ஏற்படுதுன்னு. அப்படி ரப்பர்ல என்ன ஒரு நோய் வந்துடும்? கால மாற்றங்கள்னாலயா இல்ல என்ன சூழ்நிலையில வருது? எப்படி சமாளிக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கனால இலை அவ்வளவுமே தொலைஞ்சு போகுது. அந்த இலை வலு இல்லாத அளவுல தான் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இலை அவ்வளவுமே தொலைஞ்சு இன்னைக்கு பாலும் குறையக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க இதுல எல்லாம் வந்து அவங்ககிட்ட ரப்பர் வாரியத்துல கேட்டப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அகால இலை கொழிச்சல், அப்நார்மல் லீஃப் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு நோயாக்கும். இதுக்கு வந்து தேவையில்லாம இலை உதிருதுங்கிறாங்க. ஆமா, தேவையில்லாம இலை உதிருது. மழை தொடர்ந்து இருக்கனாலதான் இந்த இலை தொலைஞ்சு போகுது. இதுக்கு வந்து காப்பர் ஆக்சி குளோரைடும் ஆயில் ஸ்ப்ரேயும் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு அளவுக்கு நிப்பாட்டி வச்சு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். இருந்தாலும் திருப்பி அது ரொம்ப போயிட்டு எங்க பகுதியில எல்லாம் கம்ப்ளீட் இலையெல்லாம் தொலைஞ்சு வெறும் கம்பு மட்டும் தான் இப்ப நிக்குது. நெல்லுக்கு எப்படி ஒரு மத்திய அரசாங்கம் காப்பீடு வசதி செய்து தந்திருக்கோ, தோட்டக்கலை துறையிலிருந்து வாழை மரச்சீனிக்கு எப்படி ஒரு காப்பீடு வசதி இருக்கோ, அதே மாதிரியான ஒரு தன்மை எங்களுக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி வாயில தெரியப்படுத்துமா? எல்லாம் தெரியும். கண்டிப்பா சார். ஏன்னா எங்க ரப்பர் விவசாயியை பொறுத்தவரை 7 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தது மாதிரி தான் அந்த தைய கண்டை வளர்த்தி கொண்டு வராங்க. திருப்பி திடீர்னு இதே மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையின் சுற்றத்தினால ஏதாவது வந்துட்டேன்னா அந்த விவசாயியை பொறுத்த அளவில் திருப்பி அவங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து சின்ன ஒரு காப்பீடு இருந்தாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். அதுக்கு வந்து நாங்க மத்திய அரசுட்டையும் மாநில அரசுட்டையும் வேண்டுகோளா வச்சிருக்கோம். இன்னும் முரண்டு பிடிச்சி சங்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தனிமரமா இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்காங்களா? இப்படி இன்னும் கூட ஆமா, சேராத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த புது புது விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஏன்னா ரப்பர் வாரியத்தை பொறுத்த அளவுலயே அவங்க புது புது திட்டங்கள் கொண்டு வரும்போது முதல்ல வந்து எங்க சங்கத்திட்ட தான் சொல்லுவாங்க இப்படி ஒரு திட்டம் இருக்கு. அதை வந்து அதுக்கு வித்திட்டது வந்து ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற ஒரு தன்மை சொல்லலாமா? கண்டிப்பா ஒற்றுமை தான் இதுக்குள்ள முக்கியமான இது. ஏன்னா விவசாயிகளை பொறுத்த அளவில் நம்ம ஒற்றுமை இருந்தா தான் புது புது திட்டங்கள் கொண்டு வர முடியும். மத்திய அரசு மாநில அரசு தார திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்ல தனிமரமா இருந்தாச்சுன்னா அது கண்டிப்பா தனிமரம் தோப்பாகாது. அதே மாதிரி எல்லாருமே கூட்டாமா இருந்தா தான் விவசாயிகளுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கு உங்க பகுதியில ஒரு புதிய தோட்டத்துல ரப்பர் நடவு செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு போய் வெளியே போய் கன்று எடுக்கணும்? நம்ம சங்கத்திலேயே கன்று விற்பனை பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கத்துக்கு ஒரு வலுவூட்டுற மாதிரி செயல்பாடு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து விவசாயியை பொறுத்தளவுல ரப்பர் தை எங்கே இருந்து எடுக்கலாம் ஒரு நம்பிக்கை. கம்பெனியில போய் எடுத்தாச்சுன்னா நம்பிக்கையான தை எடுக்கலாம். ஏன்னா ரப்பர் வாரியம் வந்து அதுல அவங்க பண்ணிருக்காங்க, சர்டிஃபைடு கொடுத்துருக்காங்க. இந்த தை வந்து நல்ல தை தான், அழகான தை. அழகான தை என்னன்னா நாங்க அந்த பட் வுட் தான் அது ரப்பர் போர்டுக்கு இருந்து அவங்க சொல்லி தை வாங்கி தான் வச்சிருக்கோம். அதனால மக்களுக்கு நம்பிக்கையோட எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம்.
ரப்பரை பொறுத்தளவில் பால் உற்பத்தி அப்படிங்கிறது எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகும்? அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஊடுபயிர் சாத்தியமா உபரி வருவாய்க்கு? கண்டிப்பா. ஏன்னா ஒரு ரப்பரை பொறுத்தளவுல ஒரு விவசாயி ரப்பர் சாகுபடி செய்து அதுல இருந்து ஆதாயம் எடுக்கணும்னா 7 வருஷம் கண்டிப்பா ஆகுது. இந்த 7 வருஷத்துக்கு உள்ளாடி என்ன பண்ணுவோம்னா முதல்ல 2 வருஷம் நாங்க ஊடு பயிரா வாழை, மரிச்சேனி, அண்ணாச்சி அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்குது. திருப்பி என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் வந்துட்டேன்னா அப்புறம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3 வருஷம் வரை எங்களுக்கு அந்த ஊடு பயிரா நாங்க அதுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா வாழையும் அண்ணாச்சியும் தான் போட்டு. வாழையில என்னென்ன ரகங்கள், ரப்பர் சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றீங்க? இங்க வந்து நேந்திரன், திருப்பி வந்து சோப்பு, இந்த ரெட் பனானான்னு சொல்லுவாங்க, சோவாழை, இது ரெண்டுமே எங்க பகுதியில நல்லா இருக்கு. பின்ன ரசதளி. இயற்கை சார்ந்தா செயற்கையா? இயற்கையாகவே நாங்க கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பசுமை குடில் மாதிரி ஒரு அமைப்பு நல்ல ஒரு சிமெண்ட் தளத்தால் அமைக்கப்பட்டு மேல அப்படியே சுத்திட்டு இருக்குது. அது என்னது? நம்ம கம்பெனிக்கு உள்ள அது என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு கிட்டங்கி அவங்க அரசாங்கத்துல இருந்து வச்சிருக்காங்க. இலவசமா அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப விவசாய பொறுத்த அளவுல எங்களுக்கு வந்து இந்த ஷீட்டு வருது, ஒட்டுக்கரை வருது, நிறைய வரும். வர டைம்ல வந்து இப்ப விலையும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப இதை ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கணும். ஸ்டோரேஜ் வசதியா? பாதுகாப்பு பெட்டக வசதியா? இப்போ பாதுகாப்பு பெட்டக வசதி திருப்பி என்னன்னா அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு என்னன்னா நாங்க அதுல கொண்டு வச்சாச்சுன்னா இப்ப விலை ரொம்ப கீழே வந்துட்டுன்னு வைங்க. அப்ப நாங்க அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அரசாங்கத்திட்ட ஒரு இது தருவாங்க, பொருளீட்டு கடனாகவே தராங்க. அது வந்து விவசாய பொறுத்த அளவில் முதல்ல 30 நாளைக்கு வந்து அவங்க ஒரு இலவசமாகவும் அதுக்கு பிறகுதான் 1% வட்டி. என்ன சார் சொல்றீங்க? சாதா நெல் விவசாயிகளுக்கு தான் இப்படியான கொள்முதல் நிலையங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னு பார்த்தா குலசேகரம் பகுதியில நீங்க வந்து செழிப்பாகிற மாதிரி அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிருக்கு. கண்டிப்பா ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்கனால எங்களுக்கு எங்க பகுதியில பாத்தீங்கன்னா எங்க முக்கியமான வந்து ரப்பர் வச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த பாக்கு வச்சிருக்கோம், அதே மாதிரி ஒட்டுக்கார வச்சிருக்கோம். இது எல்லாமே அங்க வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த ஒரு அத்தாட்சிக்கு ஒரு ரெசிப்டா வாங்கும். இதை பேங்க்ல கொடுத்தாச்சுன்னா லோனு தரதுக்கும் எங்களுக்கு கிடைச்சிட்டு எல்லா விலை நிர்ணயம் எல்லாமே திறந்த புத்தகங்கிறீங்க. கண்டிப்பா எல்லாமே கிளியரா இருக்குது. எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாமலே அவங்க கொண்டு போயிட்டு இருக்கு. சரி சார், நீங்க ஒரு ரப்பர் சாகுபடியாளர், நீங்களே இந்த வேலைகள் ஏதேச வேலைகள் ரப்பர் சாகுபடியை பொறுத்த அளவுல கைதேர்ந்தவரை நம்மளே மாற முடியும், நம்ம குடும்பத்தாரே அதுல ஒரு அனுசரணையா திகழ்ந்தாங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது ரெட்டிப்புங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பாக. ஏன்னா என்ன பொறுத்த அளவுல எனக்கே சொந்தமாக கொஞ்சம் இடம் இருக்கு. எல்லா வேலையும் தெரியும். சொந்தமா பால் எடுக்கிறதுக்கு தெரியும், பால் உரைய வைக்க தெரியும், நல்ல தரமான ஷீட் உற்பத்தி பண்ணது தெரியும். இதுக்கு வந்து எனக்கு மனைவியும் பிள்ளைகளும் கூட உதவியா இருந்தாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வேலை முடிக்கும். தரமான ஷீட் உற்பத்தி பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. விவசாயம் லாபமா நஷ்டமா? விவசாயம் கண்டிப்பாக லாபம். கண்டிப்பாக நம்ம உழைப்பு இருந்தாச்சுன்னா விவசாயம் கண்டிப்பாக லாபம் தான். உழைப்பு மட்டும் போதுங்கிறீங்களா அல்லது அரசினுடைய திட்டங்களை உள்வாங்கி அது பிரகாரம் உயர்வடைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதன் வழிதான் லாபம்ங்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்க கருமையா கேட்டீங்க. ஏன்னா அரசாங்கத்திலேருந்து உள்ள திட்டங்களை நம்ம உள்வாங்கி அதுல இருந்து கிடைக்க பலம் தான் நமக்கு கண்டிப்பா இருக்கு. அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் நமக்கு தராங்க. நிறைய அவங்க புது புது திட்டங்கள் கொண்டு அதுலயும் விவசாயிக்கு வேண்டி மத்திய அரசு, மாநில அரசு நிறைய திட்டங்கள் திட்டி இருக்காங்க. அது வந்து எங்களை பொறுத்த அளவுல விவசாயிக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான். சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு விவசாயிக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் குறிப்பிட்றாங்க இல்லையா? அது வந்து ரப்பர் சாகுபடியாளர்களுக்கும் பொருந்துதா? அனுபவிக்கிறீங்களா? அப்படி கண்டிப்பாக ரப்பர் விவசாயிகளுக்கும் இது கிடைச்சிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 6000 ரூபான்னு உள்ளது அது கிடைக்குது. 6000 ரூபாங்கிறது அதை வச்சு என்ன பண்ணிட முடியும் சார்? என்ன சார் சொல்றீங்க? 6000 ரூபான்னு சொல்லி 6 சார் தருவாங்க. 1 ரூபா போலும் எங்களுக்கு சும்மா ஒரு ஆள் தரமாட்டாங்க. இது இவ்வளவு தூரம் அந்த மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பாராட்டினாலுமே எங்களால முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இந்த மாதிரி தான் அனுபவித்ததை தலைவருங்கிற முறையில நான் அனுபவிக்கிறேன், இது வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் அனுபவிக்க மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். எனக்கு தான் பெற்ற செல்வம் என்னோட நிக்க கூடாது, எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரிப்பட்ட எல்லார்ட்டையுமே சொல்லி அவங்களுக்கு மற்ற மக்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் பயன்பட்டு இருக்கேன் சார். குமரி பண்பலை ரப்பர் சாகுபடியாளர்களுக்கு எந்த விதத்துல உத்வேகத்தை கொடுக்குது? அருமையான கேள்வி. ஏன்னா காலையில நாங்க எழும்புமே கேட்கறது வானிலை இருந்துள்ள செய்திகள். அதே மாதிரி ரப்பர்ல இப்ப பாத்தீங்கன்னா மழை வரப்போகுது, இது போடுங்க, ஷேடு போடுங்க, பால் எடுங்க, பாதுகாக்குங்க, அதே மாதிரி செடிக்கு வட்டப்பாத்தி பிடிங்க, இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு இது வந்து எங்களுக்கு வானிலை இருந்து கேட்டு அது வந்து விவசாயிக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா பாட்டி இதுல எல்லாம் வந்து காணாம், செறுபேறு, உளுந்து, பருப்பில பல வகைகள் எல்லாமே எங்க தோட்டத்திலேயே போட்டுட்டு இருந்தாங்க. இடையில கொஞ்சம் சமீப காலமா போடாம இருந்தோம். இப்ப திருப்பி என்னன்னா குமரி பண்பலையினாலே எங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அந்த உரையாடல் கேக்குறீங்க காலையில? கண்டிப்பா கேட்கும். அதுலயும் காலையில கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா முதியோர்களை எப்படி அவங்க அனுசரிக்கணும், முதியோர்கள் சொல்லுவது எப்படி சொல்லி தராங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு தூணாக இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க பழைய பலகாரங்கள், இப்போ உள்ள புது பலகாரங்களை விட பழைய பலகாரங்கள் மக்களுக்கு எவ்வளவு உடம்புக்கும் நல்லதா இருக்கு சொல்லி தராங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எங்க பகுதியில் உள்ள விவசாயிகள் இதை கேட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கறத விட இந்த நிகழ்ச்சியை கேளுங்க, விவசாய நிகழ்ச்சியை கேளுங்க குமரி பண்பலையில. அது பிரகாரம் கூட நீங்க
ரப்பர்ல சில நுணுக்கங்களை கையாளலாம், அலுவலர்கள் உயர் அலுவலர்கள் பேசுறாங்க அப்படின்னு கூட ஊக்கப்படுத்துவீங்க போல இல்ல ரே? கண்டிப்பா. ஏன்னா நாங்க இந்த கூட்டங்கள் போடுற டைம்ல எல்லாமே இந்த மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்போம். கேளுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இது வானிலை மூலமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் அதுக்குள்ள வர்றாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அதனால எங்களுக்கு விவசாய பொறுத்த அளவுல புது புது அனுபவம் கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பா தான் இருக்கு. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா சார்? 9 தமிழ்ல சொல்லாமா? 94435956117. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. 94435956117. அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க. ரப்பர் சாகுபடி சம்பந்தமா இந்த பகுதியில ரப்பர் சாகுபடியில ஈடுபாடு உடையவங்க இன்னும் கூட எனக்கு சில தெளிவு வரணும், ரப்பர் சாகுபடியில எவ்வளவோ முயற்சி செய்யறேன் வெற்றி பெற முடியல அப்படின்னு யோசனையில இருக்காங்கன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா கருத்துக்கள் தெளிவாக்கப்படுமா? எப்படி? கண்டிப்பா. அதானே சார் என் வேலையே. கண்டிப்பா மக்கள் கேட்கட்டு எனக்கு கிடைத்த அனுபவங்களும் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நான் ரெடியாகவே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். இதுவரை ரப்பர் உற்பத்தியாளர் சங்க செயல்பாடுகள் அண்டூர் PS பிரதீப் குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர்